அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்களே, உண்மையா அப்படின்னு கேட்குற கேள்வி எல்லாத்து மனசுக்குள்ளேயும் இருக்குது. அதுக்கு ஆழமாக பதில் சொல்லணும் அப்படின்னா, ஆம், பொதுவாக சொல்லணுன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக தெரிந்து கொள்ளலாமா? இந்த பிரம்ம முகூர்த்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப அமைதியானது, நமக்கு ஆற்றல் நிறைய கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு நிறைய சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5:15 5:30 மணி வரலும் வந்துட்டு அந்த பிரம்ம முகூர்த்த காலம் அப்படிங்கிறது பொதுவாகவே இருக்கும். அந்த காலத்தில் எழும் பொழுது நமக்கு உடலுக்கு தேவையான நிறைய ஆற்றல்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத நமது முன்னோர்கள் ஞானியர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. எழுந்திருத்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. எழுந்திரிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு திருப்பி படுத்துங்கிறதுனால நம்மளுக்கு அதில் பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால் நம்மால் எதுவும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அப்போ பிரம்ம முகூர்த்த காலத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம 3 மணிக்கே எந்திரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா யோகியர்கள், ஞானியர்கள், சித்தர்கள் எல்லாமே அந்த காலத்திலேருந்து அவங்களுடைய நித்திய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பணிகளை ஆரம்பித்து விடுவாங்க. அதுக்கு மேலே அவங்க தூங்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். எந்திரிக்கிறோம், காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும்னு சொல்கிறாங்க, உடனே பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு சாமியை கும்பிட்டு படுத்து தூங்கிடுறது. காலையில் எந்திரிச்சமே தியானம் செய்யணும்னு சொல்கிறாங்க, ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சேன், தியானம் பண்ணேன், அதுக்கப்புறம் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறது. இதனால் நமக்கு எந்த பலனும் விளையப் போவது இல்லை. எதற்காக இதை குறிப்பிட்றோம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த காலத்தை பற்றி கொஞ்சம் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த பொல்யூஷன் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாசு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. ஒளி மாசு இருக்காது, காற்று மாசு இருக்காது, அதே போல் சப்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. நிறைய வண்டி வாகனங்கள், போக்குவரத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்போவுமே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கனால நம்ம மனசு ஒரு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு அமைதியை தேடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த காலம் அமைதியான காலமாக இருக்கும். இது பெருநகரங்களில் இதுவுமே நம்மளுக்கு சாத்தியம் இல்லாதது தான். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அளவு அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அப்போ அந்த நிசப்தமான நேரத்தில் நம்ம மனசை நம்ம நிலைக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம நம்பி அமைதியாக தியானத்தில் அமரும் பொழுது படிப்படியாக நம்மால் அந்த மனதை நம்மளுடைய ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். சாதாரண விஷயம் அல்ல. அவ்வளவு எளிதில் அடங்காத மனம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரம்ம முகூர்த்த காலத்திலே எந்திரிச்சு பயிற்சி பண்ணும் பொழுது நமக்கு நாம் என்ன சொல்கிறோமோ அதை கேட்கக்கூடிய அளவிற்கு வரும். இந்த நேரத்தில் எழுகின்ற எல்லாரும் வெற்றியாளர்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஆனால் பெரும்பாலுமான வெற்றியாளர்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பலனடைந்தவர்கள் அப்படிங்கிறது நிதர்சனமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அந்த நேரத்தில் எழுந்து அதுக்கப்புறமா தூங்கக்கூடாது, நம்மளுடைய கர்மாக்களை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு விளக்கு ஏற்றிக்குங்க. அந்த விளக்கு அப்படிங்கிறது நீங்கள் தியானிப்பதற்கு ஏற்ற வகையில் இருக்கட்டும். நீங்களோ அல்லது குடும்பத்தில் அனைவருமோ எழுந்து குளித்து விட்டு அந்த விளக்கு எரிகிறதளவா அந்த சுடரை பார்த்து கொண்டே அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும் கொஞ்ச நேரத்துக்கு. அது உங்கள் உடலிலே ஒரு சின்ன உஷ்ணத்தை அப்படியே நம்ம உணரச் செய்யும். அந்த தீபத்தையே நாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே நம் மனது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இங்கே சுற்றிவிட்டு அந்த எரிகின்றதல்லவா, அந்த தீபத்தினுள்ளே ஒடுங்கும். அப்போ நம்மை நாம் மறப்போம். ஒரு சில வினாடிகள், ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு சில வினாடிகள் மட்டும் நம்மை நாம் மறப்போம். நான் அப்படிங்கிற அந்த அகந்தை இல்லாமல் அந்த தீபத்தோடு ஒன்றி போயிருப்போம். அப்போ அது அப்படியே தொடர்ந்து பழக்கமாக நமக்கு அந்த வினாடிங்கிறது 10 வினாடியாகும், ஒரு 15 வினாடியாகும், 1 நிமிடம் வரையிலும் தன்னை மறந்த நிலையிலே அமர்ந்திருப்பதே பெரிய விஷயம்தான் இன்றைய காலகட்டத்தில். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக மனதிடம் எடுத்து சொல்லுங்கள். வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு வெற்றி தேவைப்படுகிறது. ஏதேனும் ஒரு விஷயமாக இருக்கட்டும், தனது வாழ்க்கையில் வெற்றி தேவைப்படுகிறது. சிலருக்கு பணம் தேவைப்படுகிறது, சில பேருக்கு புகழ் தேவைப்படுகிறது. இது எதுவாயினும் சரி உங்கள் மனதிற்கு உட்பட்டு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு 1000 கணக்கில் சம்பாதிக்கிறோம், அடுத்து ஒரு 10,000 வேணும், 15,000 வேண்டும் அப்படிங்கும்போது அந்த பிரபஞ்சத்திடம் அது சம்பந்தமாக நாம் விண்ணப்பம் வைக்கும் பொழுது அது சார்ந்த விஷயங்களை நமக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தி தரும்.
நம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், எனக்கு அடுத்து ஒரு மாதத்துக்குள்ளேயே ஒரு 15 கோடி வேணும், 30 கோடி வேணும் அப்படின்னா அதை முதல்ல நம்ம மனதே நம்பாது. நம் மனம் நம்ப வேண்டும், ஒரு விஷயத்தை உறுதியாக நம்ப வேண்டும். அந்த மாதிரியான எண்ணங்களை மனதிலே உருவாக்கி அந்த நேரத்திலே நீங்கள் விண்ணப்பத்தை வைக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா எல்லாம் கிடைக்குங்கிறாங்க. நானும் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் தியானித்திருக்கிறேன், விளக்கேற்றிருக்கேன், ஆனால் எனக்கு எந்த பலனுமே கிடைத்ததில்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. காரணம் இதுவாகத்தான் இருக்கும். ஒன்று, ஒருநிலைப்படாத மனதுடன் அவர்கள் விண்ணப்பம் வைத்திருப்பார்கள். அப்படி இல்லைன்னா ஒரு குழப்பத்துடன் விண்ணப்பம் வைத்திருப்பார்கள். இது நடக்குமோ நடக்காதோ என்ற அந்த ஒரு குழப்பத்துடன் விண்ணப்பத்தை வைத்திருப்பார்கள். அல்லது பேராசை கொண்டு வைத்திருப்பார்கள். அடியேன் பேராசை என்று யாரையும் தவறாக கூறவில்லை, அவர்களுக்கு இருக்கின்ற ஆசை. ஆனால் தன்னிலை அறிந்து உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அதற்கான வழி ஏற்பட்டு அது நமக்கு கிடைத்து விட்டால் அந்த பிரார்த்தனை மீது நமக்கு ஒரு அபரிவிதமான நம்பிக்கை ஏற்படும். அப்போ இந்த நேரத்தில் எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் மனதிலே வந்து விட்டால் அதன் பின் படிப்படியாக அதை ஒருநிலைப்படுத்தி நம்மால் பயணிக்க முடியும். எடுத்ததுமே பெரிதாக கேட்கும் பொழுது 15 கோடி உங்களுக்கு வருவதாக இருந்தால் கூட அதற்கு ஒரு 10 வருடம் ஆகும். அதற்குள் நமக்கு இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை அப்படின்னு நாம முடிவு செய்து கொள்ளக்கூடாது. ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கிறதென்றால் அவரது உணவு பழக்கமாக இருக்கலாம், அல்லது அவருடைய இந்த வாழ்க்கை முறையில் தவறுகள் இருந்திருக்கலாம், அதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்னால் இந்த வழிபாடுகளை எல்லாம் தொடர்ந்து செய்வதன் மூலமாக அந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வதன் மூலமாக நாம் வருமுன் காத்துக்கொள்ளலாம். வந்த பிறகு ஒரு உடல் உறுப்பு பாதிக்கப்பட்ட பிறகு நாம் பிரம்ம முகூர்த்தத்திலே அது சரியாக வேண்டும் இது சரியாக வேண்டும் அப்படின்னா அதெல்லாம் அற்புதங்கள் நிகழ்வதாகத்தான் நிகழும். அனைவருக்கும் அது கிடைக்குமா அப்படின்னா அது அவரவர் கர்மாவை பொறுத்து. அதனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன கேட்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதற்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை முறை சரியாக இருக்கணும். சாயந்தரம் ஒரு 7-7:30 மணிக்குள்ளே சாப்பிட முடிஞ்சிருச்சுன்னா அதுதான் சிறப்பு. அதற்கு பிறகு அமைதியாக உறக்கம்தான் தேவை. காலையில் நீங்கள் இயல்பாகவே 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடலாம். இரவு 11 மணி 12 மணி வரலும் இருக்கிறது, சாப்பிடக்கூடாத உணவுகளை எல்லாம் சாப்பிடுவது, தவறான வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றுவது, இதனால் உடலை கெடுத்துக்கொண்டு பின்னர் பிரம்ம முகூர்த்தத்திடம் பலனை எதிர்பார்ப்பது அது சரியானதாகவும் இருக்காது, அது முழுமையான பலனை கொடுப்பதாகவும் இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. வெற்றியாளர்கள் எல்லாமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தியவர்கள்னு சொன்னால் அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம், இந்த பால் ஊற்ற வர்றாங்க, அதே போல் பேப்பர் போட வராங்க, இந்த மாதிரி அதிகாலையில் வேலை செய்கிறவங்களும் அந்த நேரத்தில் தானே எழுந்திருக்கிறாங்க, அவங்க ஏன் வெற்றி அடையவில்லைன்னு நிறைய பேர் ஏளனமாக கேட்கிறார்கள். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அந்த நேரத்தில் எழுந்திரித்து இத்தனை வீடுகளுக்கு நாம் பால் ஊற்றியாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதை சரியாக செய்கிறார்கள், அவர்களுடைய கர்மாவை சரியாக ஆற்றுகிறார்கள். பேப்பர் போடுபவரும் நாம் இன்றைக்கி எந்த வீடையும் தவறவிடக்கூடாது, மழை பெய்தாலுமே கூட அந்த இடத்திலே சென்று அந்த பேப்பரை போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள், சரியாக செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் எழுந்திரித்து எனது வாழ்க்கையிலே இந்த விதமான முன்னேற்றம் வேண்டும் அப்படிங்கிறத பிரபஞ்சத்திடம் அந்த நேரத்தில் அவர்கள் கேட்பது இல்லை. அவர்கள் கடின உழைப்பு, அதில் மாற்று கருத்தே இல்லை. காலையில் அந்த நேரத்தில் எந்திரிக்கவே நம்மளால் முடியல, ஆனால் அவங்கெல்லாம் எந்திரிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அதற்கான பலன், அவர்கள் செய்வதற்கான பலன் கிடைக்குமே தவிர அதை மிஞ்சிய பலன் அப்படிங்கிறது அவர்கள் அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாகத்தான் பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். பேப்பர் போடுறவர் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை கிடையாது. அந்த பேப்பர் போடுற டிஸ்ட்ரிபியூட்டராக மாறலாம், அல்லது அதிலே இன்னும் மேலும் மேலும் பல நிலைகளுக்கு அவர் உயரக்கூடும். உண்மையாக அந்த பிரபஞ்சத்திடம் எனக்கு இது வேண்டும் என்று அந்த நேரத்தில் கேட்கும் பொழுது. அதனால் யாரையுமே நம்ம தாழ்வாக நினைக்கக்கூடாது. அவர்கள் செய்கின்ற வேலை மிகவும் புனிதமானது. அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்களா அப்படிங்கிறது அந்த இடத்துல கேள்வியே தவிர நாம் ஏளனமாக பேசுவதற்கு எதுவும் கிடையாது. அப்போ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சரியாக வழிபாட்டை நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அனைத்துமே நன்மையாகத்தான் முடியும். ஏன்னா மாசு இல்லாத நேரம், ஒளி மாசு இல்லாத நேரம், தியானிப்பதற்கு ஏற்ற நேரமாக அது இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு பழகுங்க. எழுந்திரிச்சு பிறகு தூங்காதீங்க, தியானித்து இயல்பான வேலைகளை தொடங்குங்கள். உங்களுக்கு அந்த நாளில் இன்னும் அதிகமான நேரம் கிடைப்பது போல தோன்றும். உங்களுக்கு முயற்சி செய்து பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோடையும்